வணக்கம். உங்கள் மணிமேகலை. இன்று நீத்தார் பெருமையின் 9வது குறளை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் திரும்பியும் நீத்தார்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆசைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி நெறிமுறையோடு வாழ்பவர்கள்தான் நீத்தார் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பெருமையை சொல்லி மாளாது, யாராலும் அப்படி இருக்க இயலாது என்பது உலக நியதி. துறவரம் பூணுபவர்கள் இருக்கலாம், அது வெகு சிலரே. ஆனால் நம்மை போல் உலக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இந்த அடக்கமாக இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்புலன் அடக்கம் என்பது சற்று கடினமான ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது குறளுக்கு நாம் போகலாம். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. இதுதான் குறள். குணம் என்னும் குன்று ஏறி நின்றார். குணம் என்றால் என்ன? ஐம்புலன்களையும் அடக்கி எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் அவற்றை துறந்து விட்டு எல்லாமே சமம் என்று எண்ணக்கூடிய பெருமக்கள், பற்று அற்றவர்கள். அவர்களுடைய கோபம், வெகுளி என்றால் கோபம். கோபமானது என்ன செய்கிறது? கணமேனும் காத்தல் அரிது. அது ஒரு கணம் வந்த கோபமாக இருந்தாலும் அதனை நம்மால் தாங்கிக் கொள்ள இயலாது, மிக கடுமையானதாக இருக்கும். ஏனென்றால் பற்று அற்றவர்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அவர்கள் நல்லொழுக்க நெறிகளோடு வாழ்பவர்கள். அப்படி இருப்பவர்கள் கோபப்படுகிறார்கள் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்க வேண்டும். அதுபோல அவர்கள் கோபப்பட்டு விட்டால் அந்த கோபத்தை நம்மால் ஒரு கணப்பொழுதில் கூட தாங்கிக் கொள்ள இயலாது. அவ்வளவு அது வேகமான கோபமாக இருக்கும். இதுதான் இதனுடைய பொருள். கருணாநிதி அவர்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்மளுடைய தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர்கள் கலைஞர் கருணாநிதி. அவர் இந்த குறளுக்கு இன்னொரு பொருளை சொல்லுகிறார். என்ன? பற்று அற்றவர்களின் கோபமானது ஒரு கணம்தான் இருக்கும், விரைவில் மறைந்துவிடும். எவ்வளோ வேகமாக கோபப்படுறாங்களோ அவ்வளோ வேகமாக அவங்க அந்த கோபம் காணாமல் போய்விடும் என்று மற்றொரு பொருளையும் இதற்கு கூறுகிறார். ஆக நாம் நெறிமுறையோடு வாழக்கூடிய பற்றற்ற பெருமக்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாமல் இருத்தல் நலம் என்று கூறி நாளை நாம் சந்திக்கலாம் அடுத்த குறளில். இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை. நன்றி.